ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ளம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். 500 கிராமு. இது வந்து 239. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரூட்ஸ் கிட்டே இருந்தது. நேற்று நான் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ எந்த ஃபுட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் முதல்ல வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு கொடுங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஸோ பாருங்கள், இது நல்லா இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆவி காட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து குடிக்க போகிறேன். மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்கின்னோடையும் சில பேர் தருவாங்க. ஸோ வெளியேருந்து வர்றது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து நான் வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கும்போது உள்ளே கொட்டை இருக்கும். ஸோ அதையும் வந்து எடுத்துருங்க ஞாபகமாக. ஸோ இது முதல்ல வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பெட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம அதை பீல் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள், நல்லா வந்து இந்த கலரு வந்து ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், ஒரு எல்லோயிஷாக. ஸோ இதை மட்டும்தான் நம்ம தரப்போகிறோம். இது ஃபுல்லாகவே ஸ்கின்னை நான் எடுத்துடுறேன். நல்லா வந்து பழுத்து இருக்குது. ஸோ அதில் கருப்பாக ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்கின்னை எடுத்துருங்க. எந்த ஃபுட்டு நீங்கள் வந்து முதல்ல நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் மார்னிங் இல்லைன்னா வந்து ஆஃப்டர்நூன் தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது சேரலை அப்படின்னா கூட உங்களால் வந்து அதை பார்க்க முடியும். நம்ம எல்லா ஒர்க்கையுமே வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டே அந்த வேலையை செய்யணும். ஏன்னா வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ இதை பண்ணிகிட்டே என்னுடைய பேபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயும் நார்மலாக எந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் அந்த நுனின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃப்ரூட்ஸை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துங்க அப்படின்னா நல்லா வந்து வந்துடும். ஸோ உள்ளே இருக்க பாருங்கள் கொட்டை. ஸோ இந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் கொடுங்க.